இதான் சௌபி சூஸ் பண்ண கிஃப்ட். இப்போ இதெல்லாம் ரேப் பண்ண போறோம். அந்த மூடிட்டே ஸ்வீட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. டிஸ்ப்ளே இல்லாத ஒண்ணு எப்படி ரியாக்ட் பண்றோம்? ஹாப்பி பர்த்டே பாடி வந்து. எங்க ப்ரோ எவரா? சௌபி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கொடுத்துருக்கா. என்னன்னா, என் தம்பிக்கு ஒரு நல்ல கிஃப்ட் செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. யூஸ்வலா வந்து சௌபி தான் எப்பவுமே செலக்ட் பண்ணுவா, ஒன்னையும் பார்த்து பண்ணுவா. பட் இப்போ வந்து குழந்தை இருக்கிறதுனால அவளால் வர முடியல. நான் தான் அவளோட கிஃப்டையும் செலக்ட் பண்ணோம், என்னோட கிஃப்ட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2 கிஃப்ட்டுமே ராகேஷ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ என்ன வாங்க போகிறேன்றதை பார்க்கலாம். என்ன பண்றீங்க? ராகேஷ் வந்து அவன் பர்த்டே நாளைக்கு. ஸோ ட்ரெஸ் இல்லை, நான் இன்னும் எதுவுமே எடுக்கல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவன் எங்கேயுமே வெளில போல, வீட்லேயே தானே இருக்கான். ஸோ ட்ரெஸ் எடுக்கல. பிறந்த நாளுக்கு நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான். அவன் போன கேப்ல நான் அவனுக்கு வந்து பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். கூடவே இருந்தா எப்படி ஆர்டர் பண்றது? அவனே எப்பவுமே கிண்டல் பண்ணுவான், எனக்கே நான் ஒரு பர்த்டே கேக் வாங்கி வச்சிருவா சர்ப்ரைஸா அப்படின்னு. ஸோ இங்க வந்து பர்த்டே கேக். என்ன கேக் அது? ட்ரஃபிள் கேக். அவனுக்கும் சாக்லேட் கேக் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அதனால ட்ரஃபிள் கேக். கூடவே கோகனட் குக்கி, மேக்கரோன்ஸ். குக்கி ஒன்று சாப்பிட போறாங்களாண்டா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு அப்படின்னு. இது ரெண்டும் இப்போ இது அவனுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜில் ஒளிச்சு வைக்கணும். கிஃப்ட் வாங்க சொன்னீங்க, வாங்கியாச்சு. ரேப் பண்ணணுமே. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிஃப்ட் அவன் வரத்துக்குள்ள ரேப் பண்ணி, அவன் ரூம்ல கிஃப்ட் ரேப் வச்சிருப்பான், அதை எடுத்தே நம்ம ரேப் பண்ணிடுவோம். என்னது இது, என்னோட ரேப்லயே ரேப் பண்ணிருக்கீங்கன்னு அவன் ஷாக் ஆயிடுவான். உனக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த 2 கிஃப்டையும் என்னோட வண்டி டிக்கிலேயே வச்சிருக்கேன். சொன்னா 1/2 மணி நேரத்தில் அவன் பர்த்டே வரும்போது கிஃப்ட் ரேப் வேற பண்ணுவோம். கீழே இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கு தெரியாமல் காரில் எடுத்துட்டு வந்து கிஃப்ட் ரேப் பண்ணுவோம். இந்த கிஃப்ட் ரேப்பும் வாங்கிட்டு வந்து ஆட்டையை போட்டுருந்தான். இதான் சௌபி சூஸ் பண்ண கிஃப்ட்டு. இப்போ இதெல்லாம் ரேப் பண்ண போகிறோம். கிஃப்ட் ரேப் பண்ணுங்க. கையை போட்டனா சரி. கிஃப்ட் ரேப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கிஃப்ட் ரேப் பற்றாக்குறையால் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை பார்த்துருக்கேன். பாப்பா எழுந்ததுனால கௌதம் வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டான். அதனால கையில் வச்சு அமைதியாக சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் கிஃப்ட் ரேப் பண்ணி முடிக்கிற கேப்பில் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. போய் கேக் ரெடி பண்ணிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். பாப்பா தூங்கினோடனே. அது கிஃப்ட் ரேப் இல்லையே. பெஸ்ட் ப்ரோ எவரா? அவங்களுக்கு அவங்க ப்ரோ தான் பெஸ்ட், எனக்கு என் ப்ரோ தான் பெஸ்ட். வாங்க ப்ரோவை போய் செலிப்ரேட் பண்ணுவோம். போலாம் வாங்க. Happy birthday to you. Happy birthday ராக்கி பாய். என்ன பாய் சொல்றீங்க? உன்னோட சிங்கிள் லைஃபுக்கு பாய் பாய். நெக்ஸ்ட் பர்த்டே டபுள்ஸா ட்ரிபிள்ஸ் சிங்கிள்ஸ். பாக்குறேன் மக்களே சிங்கிள்ஸ்னு சொல்லிருக்கான். அடுத்த வருஷம் டபுள்ஸா கொண்டாடுனாங்கன்னா நமக்கு தெரியும். அதையும் நம்ம கொண்டாடதான் போறோம். ஊதுப்பா. எப்படி மாத்துறாங்க ப்ரோ? அதுல என்ன எழுதி இருக்கு ப்ரோ? பெஸ்ட் ப்ரோ எவர். அப்படியா ப்ரோ?
அது எனக்கு தெரியாது, நீங்க தான் எனக்கு என் ப்ரோ தான் பெஸ்ட். ஓகே, மேக் அ விஷ். ஊதுனான்னு நினைச்சிருந்தோம். மேக் அ விஷ் பண்ணிட்டியா? அதான் விஷயம். ஐயோ, ஆனா கத்தி எடுத்துனோட மறந்துட்டேன். எடுத்துட்டு வாங்க. நல்ல சர்ப்ரைஸ். சமத்து. உட்காரு. இந்த தருணம் எப்படி இருக்கு? இதுக்காக என்ன தூங்க விடாம உட்கார வச்சு எப்படி இருந்தாலும் 12 மணிக்கு உனக்கு கேட்க விட்டோன்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியும்ல. நல்லா தயார். How surprised are you? 100% surprise. Wow, what a cake. அங்க முதல்லலாம் அங்கேயே இது இந்த பக்கம் திரும்பி வருவோம். கார்ல கேக் தான் எடுத்துட்டு வரதுங்க. பூபு போட்டு கொடுத்துருவான், இல்லைன்னா அம்மா போட்டு கொடுத்துருவான். ஆமா இல்ல, கேட்டு தரடா தோல்வி வரான் வராடா. மருமகளோட கொண்டாடணும்ன்றீங்க, அவன் என்னன்னா சிங்கிள் அப்படின்றான். நோ சிங்கிள், போதும் 31 வயசு சிங்கிள். ஹாப்பி பர்த்டே பாடு ஏந்திர. ஹாப்பி பர்த்டே பாடு. தம்பி பேஷண்ட் பா கொஞ்சம். சௌபி போ. Happy birthday to you, ராகேஷ் குட்டி. ராகேஷ் குட்டிலாம் இல்ல, அதுவே குட்டி போடுற வயசு வந்து. ராகேஷ் அவங்களுக்கு எப்பவுமே குட்டி தான். ரொம்ப வயசை வச்சு டேமேஜ் பண்றாங்க. என்ன ஃப்ளேவர்னு பார்த்தே சொல்லு பாப்போம். சாக்லேட். எங்க ஆன டாக்டர் பாருங்க டாக்டர், பேஷண்ட் 2 வாய் வாங்கியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. எனக்கு ஃபுல்லா சாப்பிடலாமா? ராகேஷ் கிட்டே கேக் பத்தியா? ஹாப்பி பர்த்டே ப்ரோ. பின்னாடி எதையும் மறைச்சு போட்டு வரீங்க. அது கேக் முடிஞ்சிருச்சு, நீங்க ஏன் கையிலே வச்சிருக்கீங்க? அதான் கிஃப்ட். அம்மா அதானே, என்ன கிஃப்டா இருக்கும்? ஏய் அதான் யோசிங்க. என் மூளை வேலை செய்யணும். நான் இப்போ உன் கையில கொடுத்தோடனே நீ கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா கிஃப்ட் ராப் பண்றதுக்கு கிஃப்ட் ராப் இல்ல எங்க கிட்ட. கிஃப்ட் ரூம்ல அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன். அதை எடுக்க போகும்போது தான் இங்க பாரு, ரூம் ஃபுல்லா தேடின இல்ல. அப்புறம் தான் ஞானம் வந்து வந்தது, நீ இங்க வச்சிருப்பேன்னு எடுக்க வந்த நீ பின்னாடியே வந்த. பின்னாடியே வந்துட்டான், அதனால நான் எடுக்கல. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டே ஸ்வீட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. கண்ணை திறக்கக்கூடாது. நல்ல பில்லோட கொடுக்குற கலர். வாரண்டி உனக்கு வேணும்ல, வாரண்டியான ப்ராடக்ட். கண்டுபிடிக்க முடியல இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்ல. ஏதோ கண்ணாடி. ஓக்லே. ஓகே வச்சிருக்கேன், அது ரொம்ப பிடிக்கும். அதனால இவனுக்கு ஒரு ஓகே வாங்கி கொடுத்துடலாம்னு வாங்கிடுச்சு. என்ன கலர் இது? கிரே. என்னோட ஓக்ல நீ யூஸ் பண்ணிருக்கல, அதோட அடுத்த வருஷன். வெரி குட். எல்லா அட்ரஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? நன்றி. கிஃப்ட் எடுத்துட்டோம். அக்கா கிஃப்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிற? புஜ்ஜு குட்டி எடுத்துருக்கே வர போறீங்களா? புஜ்ஜு குட்டி உனக்கு கிஃப்டா கொடுத்துட்டு கூசு கடிக்குது. குக்கியை தான் கொடுக்கலான்னு இருக்கேன் பேக் பண்ணி. பிடிச்சிருக்கா? அவன் நிறைய காமிச்சதுல எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது. தனியா தனியா போனை தூக்கி போடும் போது தெரியும் ஏதோ செலக்ட் பண்றாங்க. சரி தெரியுமா, இந்த கிஃப்ட்டுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். அவன் கண்ணை மூடுங்க. நானே மூடிக்கிறேன். அவனே முடிட்டான். ஓகே மூடிக்கோ. இப்படி திரும்பு. இப்படி இரு. திரும்பப்பா, போதும் சர்ப்ரைஸ். கண்ணை மூடிட்டேன். நீ உள்ள வாப்பா. இது ஸ்பீக்கரா? மம்மி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. சவுண்டே தெரியும். ஆமா ஆமா, அதெல்லாம் பார்க்க கூடாது. டப்பா உள்ளதான் நீ கண்டுபிடிக்கணும். அதான் திருடி எடுத்துட்டியா? 2 தான் வச்சிருந்தேன். 2 வச்சு எவ்வளவு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கேன் தெரியுமா? கிஃப்ட் ராப்பே இருந்தா நான் சொன்னேன்ல, அவன் எதுக்கு சாப்பிட்டானோ இல்லையோ கிஃப்ட் ராப் ஆகும். நான் ஒழுங்கா பிடிச்சிருக்கலாமோ? அதே ஒழுங்கா கிழிச்சா கிழிக்கவே இல்லை, ஃபுல்லா தான் போட்டேன். சரி கெஸ் பண்ணு என்னவா இருக்கும்னு. என்னவா இருக்கும் தெரியலையா? தெரியலையானா ஒரு 4 ஆப்ஷன் கொடு.
நீ எந்த அளவுக்கு உங்க அக்காவை புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல. சொல்லு. போன வருஷம் தான் பிளே ஸ்டேஷன் போனேன், அப்ப என்கிட்ட இல்லை. இப்ப நானே வாங்கிட்டேன். ஓகே, அப்ப வேற என்னவா இருக்கும்? பிளே ஸ்டேஷன் ஒரு 10 கேம் சீடி. 10 கேம் சீடி இந்த டப்பா உள்ள. யார் சாமி இவன்? சைக்கிள் இதுல மடிச்சு வைக்க முடியாது. சைக்கிளும் இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சைக்கிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் 10 சிடி. சரி, அது செகண்ட் ஆப்ஷன். மீதி 2 கடைசியா உனக்கு ஒரு ஆப்ஷன். ஒண்ணே ஒன்னு கெஸ் பண்ணு. ஏய், ஒரு ரூமுக்கு குட்டி ஃப்ரிட்ஜாண்டா? குட்டி ஃப்ரிட்ஜ் இதுக்குள்ள ஒண்ணுமே வர முடியாது. ஸ்பீக்கரோ இங்கதான் என்ன? நான் அவ்வளவு சவுண்டா பாட்டு கேட்க மாட்டேன், அதனால ஸ்பீக்கர் வாங்கிக்க மாட்டேன். ஒருவேளை மார்ஷலா இருக்குமோ? 3 மார்ஷல் இந்த ஷேப்ல இல்ல. அந்த திருப்பி கவுத்து போட்டு உள்ள வைக்கலாம்ல. அது ஸ்கொயரா இருக்கும்டா. இது ரெக்டாங்கிளா இருக்கு. சரி, அப்ப அவன் லிஸ்ட்லயே இல்லாத ஒண்ணு எப்படி ரியாக்ட் பண்றான்னு ரியாக்ஷன் மட்டும் வராது. அது எனக்கு தெரியும் அந்த ரியாக்ஷன். ஹாப்பியா ஹாப்பி இல்லையா? ஃபர்ஸ்ட் பியூரிஃபையரா? ஓஹோ, ரூம் பியூரிஃபையரா? கரெக்ட். டைசன். மைசன் லேட்டஸ்ட் லான்ச். மைசன் அந்த ப்ளூ கலர். கரெக்ட். வெள்ளை கலர் வாங்கணும். இல்ல, அதான் மாடல் ப்ளூ கலர் தான். ப்ளூ கலரா? அதுல ப்ளூவே இல்லையே. அது ஒண்ணே ஒன்றான் வருது, பிளாக் அண்ட் ப்ளூ. கரெக்ட். 2 வருது. ஒன்னு பிளாக் அண்ட் ப்ளூ, இன்னொன்னு ஒயிட். எதுக்கு திடீர்னு பியூரிஃபையர்? எதுக்கு நீ நினைக்கிற? உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே பதில். ரூமை பியூரிஃபை பண்றதுக்கு. உனக்கு என்ன இப்ப ரீசெண்டா ஆச்சு உங்க உடம்புக்கு? அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? அது மக்களுக்கு சொன்னா நீ சொல்லக்கூடாதுன்னு அதனால சொல்றேன். இது ஷார்ட்டா சொல்லி முடிச்சிரு. அவனோட ஹெல்த்துக்காக. இதை விட ஷார்ட்டா எதாவது சொல்ல முடியாது. நான் அந்த பெருசு இப்படி இருக்குமே அந்த அந்த டைசன் தான் பார்க்க சொன்னேன். ஆனா அதுல ஸ்டாப் பண்ணிட்டான். கண்ணுக்கு டைசன் கொடுத்துருக்கான். எத்தனோண்டு இருக்கும்னு நினைச்சேன்டா. நீ போட்டோ வீடியோ அமைச்சதுனால குண்டாதான் இருக்கு. உன் ரூமுக்கு கரெக்டா இருக்கும்ல? ரூமுக்கு ரொம்ப குட்டியா இருக்கும். இல்ல, இது ரூம் தான். ரூமுக்கு இதான்டா கரெக்ட். பெருசு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்ல, இது ரூம்ல ரூம். இப்ப டைசன்ல எந்த ஏர் பியூரிஃபையருமே இல்லையா? இது ஒன்னே ஒண்ணுதானா? அடுத்த வர டிசம்பர் வரைக்குமா? அதுக்கப்புறம் வந்து அந்த பெருசு ஒண்ணு திருப்பியும் லான்ச் பண்றாங்க. ஆன்லைன்ல மட்டும் இருக்கு. நான் அந்த பெருசு தான் உனக்கு தேடினேன். ஆனா அந்த பெருசெல்லாம் இப்ப ஸ்டாக் இல்லையா? இந்த விஆர் மால்ல தான் டைசன் ஷோரூம்ல தான் அவைலபிளா இருக்குன்னு அங்க வரைக்கும் போறதுதான் பிளானா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவன் கேட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கேயே அவைலபிளா இருக்கு வாங்கினதுக்கு அப்புறம் பிளானை மாத்தி இதுக்காக மட்டும் நேற்று ஒரே அழைச்சலும். ஐ நோ நீங்க மூஞ்சில பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டீங்கன்னு, ஆனா வாயால சொல்லலாமே ஃப்ரெண்ட். நன்றி. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே.